புதுமர உப்புமா அப்படின்னு சொன்னாலே தெரிச்சு ஓடுறவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிட்டு அதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுலேயே உடச்ச முந்திரி போட்டுட்டு காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகா நாங்கள் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் கொட்டி கிளறிக்கலாம். இதுக்கு அளவு என்னன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி ஊற்றலாம். ரொம்ப நைஸ் ரவையாக இருந்தால் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா போதும். என்ன அளவு தண்ணியை தனியாக எடுத்து முன்னாடியே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையோட சேர்ந்து கிளறி இறக்கணும்னா நல்லா டேஸ்டான கோதுமை ரவை உப்புமா ரெடி. இதை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணால் இன்னும் அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.